அல்லாஹ்வினுடைய தனிப்பட்ட பார்வைக்கு உரியவர்கள் என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். உலகில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் விடவும் உச்சமான இடத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். பல்வேறு நிலைகளில் அவர்களை கண்ணியம் செய்திருந்தான். உலகில் அதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களையும் ஒரு கட்டத்தில் பெருமானாருக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தையும் மியாராஜின் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து நாளை வரவிருக்கிற ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட பெருமானாரை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்கிற பணியைத்தான் அவர்கள் முதன்மையான பணியாக கொண்டிருந்தார்கள். இந்த உலகில் வந்த எல்லா நபிமார்களும் பெருமானாரை அறிமுகம் செய்வதை அவர்களின் தலையாய பணியாக கொண்டிருந்தார்கள் என்பது நாம் புரிந்திருக்கிற தெரிந்திருக்கிற ஒரு வரலாறு. 63 ஆண்டு காலங்கள் நபிகளின் வாழ்க்கை இந்த உலகில் கழிந்தது என்றால் அந்த 63 வருடங்களிலும் அவர்களின் வாழ்க்கை தந்த தாக்கம் மிகப்பெரியது. 40வது வயதில் பெருமானாருக்கு நபித்துவம் கிடைக்கிறது. 23 ஆண்டு காலங்கள் மனித குலத்தை செம்மைப்படுத்துகிற அந்த சீரான பணியில் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட பெருமானார் அவர்கள் இந்த உலகில் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களால் மாத்திரமல்ல, அவர்களை மறுத்தவர்களாலும் கூட, அவர்களை நிராகரிப்பவர்களாலும் கூட பெருமானாரின் புகழை, பெருமானாரின் பண்பாடுகளை, பெருமானாரின் குணங்களை அவர்களால் குறை சொல்ல முடியாத உயரத்தில் பெருமானார் அவர்கள் இருந்தார்கள். வரலாற்றின் நிறைய பக்கங்கள் அதற்கு சான்றுகளாக இருக்கின்றன. நாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு நாம் புரிந்திருக்கிறோமா என்பது கேள்விதான். அல்லாஹ்வை அறிவதில் எவ்வளவு குறைபாடு இருக்கிறதோ அதே அளவு பெருமானாரை பற்றியும் அவர்களை புரிவது குறித்தும் நமக்கு இன்னும் போதாமை இருக்கிறது. அன்பிற்கினிய பெருமக்களே, பிரபல்யமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, 1 கோடி ரூபாயை பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வந்தால் கடைசி கேள்விக்கு பதில் சொன்னால் 1 கோடி ரூபாயை தரப்படுவதாக ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில். அந்த நிகழ்ச்சியில் ஒரு முஸ்லிம் இளைஞன் கலந்து கொள்கிறான். ஏராளமான எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தருகிறான். கடைசி கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அவனுக்கு 1 கோடி ரூபாயை பரிசாக கிடைக்கும் என்கிற நிலையில் நிகழ்ச்சியின் தொகுப்பாளன் அவன் மீது ஏதோ ஒரு வகையாக கரிசனம் கொண்டு கடைசி கேள்வியை எளிதாக கேட்கலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டு கடைசியாக ஒரு கேள்வியை கேட்கிறான். உலகத்தின் சகல துறை சார்ந்த விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு விளக்கம் அளிக்கிற, விவரம் தெரிகிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் அந்த கட்டத்தில் 1 கோடி ரூபாயை பரிசாக பெற்றுவிடுகிற அந்த கடைசி துளியில் விளிம்பில் இருக்கிற அந்த நேரத்தில் நிகழ்ச்சி தொகுப்பாளன் கேட்கிறான், முஸ்லிம்களின் இறை தூதராக இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையா? ஆப்ஷன் ஓடுகிறது. அப்துல்லா, அப்துல் முத்தலிப், அப்துல் முனாஃப், அபூபக்கர். ஆப்ஷன் ஓடுகிறது. யோசிக்கிறான், திகைக்கிறான், தடுமாறுகிறான். அனைத்து வாய்ப்புகளும் அவனுக்கு அற்று போய்விட்டது. கடைசியில் அதுதான் முடிவு என்று சொல்லி அப்துல் முனாஃப் என்கிறான். நமக்கு வந்த அதிர்ச்சி உலகத்திற்குரியது, முஸ்லிம் சமூகத்திற்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவு தெளிவாகவும் விரிவாகவும் புரிந்திருக்க வேண்டிய ஒரு சமூகம் அவர்களை பற்றி அடிப்படையான விஷயங்களிலேயே எவ்வளவு நொண்டி அடித்திருக்கிறது என்பதற்கு உலகத்திற்கு இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்.
பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ரசிக்கிறார்கள், வியக்கிறார்கள், பரவசம் கொள்கிறார்கள். யார் தெரியுமா? மாற்று முகாம்களில் இருக்கிற மனிதர்கள். அவர்களின் அரசியல் துறைகளுக்கான அவர்களுக்கு வருகிற கேள்விகளுக்கு பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தனக்குள் வைத்திருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் பெருமானாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையின் வழித்துணையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அடிப்படையான விஷயங்களிலேயே இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது என்பது ஒரு அவலமான செய்தியாக இருக்கிறது. பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் வழிகாட்ட வந்தவர்கள். அவர்களை ஏற்றதனாலே நேரடியாக பெருமானாரின் வழிகாட்டுதலை பெற்று வாழ வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவர்கள் எதற்கு வழிகாட்டவில்லை? வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் பெருமானாரின் பார்வை இருந்தது. 40 வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கழிந்தாலும் பெருமானார் அவர்கள் சுட்டிக்காட்டாத துறைகள் உலகில் எதுவும் இல்லை. உலகில் எதுவும் இல்லை. என்பது குர்ஆனை பற்றி குர்ஆனில் இருக்கிற வாசகம். அல்லாஹ் சொல்கிறான், ஈரமான காய்ந்து போன உலகில் எதுவும் இந்த குர்ஆனில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் உருவகங்களோடு சொல்கிறான், உலகத்தில் உள்ள எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது என்பது குர்ஆனின் கூற்று என்றால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பெருமானாரின் குணம் எப்படி இருந்தது என்று கேட்ட கேள்விக்கு ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், கான குலுகுஹு குர்ஆனா, பெருமானாரின் குணங்கள் அவருடைய பண்பாடுகள் குர்ஆனாக இருந்தது என்கிறார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது, பெருமானாரின் வாழ்விலும் எல்லாம் இருக்கிறது. குர்ஆன் ஒளி வடிவம், வரி வடிவம் என்றால் பெருமானாரின் வாழ்க்கை செயல் வடிவமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பார்த்து படிக்கிற நிலையில் குர்ஆன் இருந்தது என்றால் பார்த்து செயல்படுகிற வழியில் பெருமானாரின் வாழ்க்கை இருந்தது. பெருமானாரின் வாழ்க்கை இருக்கிறது. எனவே குர்ஆனுக்கு நாம் தருகிற அதே மரியாதையை, அதே பார்வையை பெருமானாரின் வாழ்க்கைக்கும் அவர்களின் வாக்குக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு என்பதை நாம் எந்த நேரத்திலும் மறந்துவிடக் கூடாது. பெருமக்களே, வஹி மட்டும் போதும் என்கிற வாதம் இருக்கிறது இல்லையா? வஹி மட்டும் போதும் என்கிற வாதம் இருக்கிறது. பெருமானாரின் வாக்குகளுக்கு, அவர்களின் வாழ்க்கை சம்பவங்களுக்கு முற்றிலுமாக முழுவதுமாக அடிபணிய வேண்டிய கட்டாயம் முஸ்லிம்களுக்கு இல்லை என்கிற வாதம் இப்போது பரவலாக இருக்கிறது. அது குறித்த விவாதம் மிக விரிவாக போய்கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய அந்த நெருக்கத்தில் இருந்து நம்மை துண்டித்து விடுகிற முயற்சிகளில் சில சக்திகள் இருக்கின்றன. நாம் புரிந்திருக்கிறோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டுகிற அந்த தைரியமும் அந்த துணிச்சலும் அந்த ஆன்மீக ஞானமும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் என்கிறான் அல்லாஹ். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்கிறான் அல்லாஹ். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்கிறான் அல்லாஹ். நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே. பெருமானாரின் ஞானம் பெருங்கடலுக்கு ஒப்பானது. பெருமானாரின் பேரறிவு எல்லையில்லாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னோர்களை பற்றிய ஞானமும் சமகாலத்தில் வாழுகிற அந்த பிரச்சனைகளுக்கான தெளிவும் வருங்காலத்தில் நிகழப் போகிற அந்த சம்பவங்களை பற்றிய குறிப்பும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரின் வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள் வஹீதான், சந்தேகமில்லை. அல்லாஹ்வை சொல்கிறான், மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. பெருமானாரின் வாய் திறந்து அவர்கள் பேசுகிற, அவர்களின் வாய் வழியே சிந்துகிற எல்லா வார்த்தைகளும் வஹியின் அந்தஸ்துக்கு உரியவை என்பது வல்ல அல்லாஹ்வினுடைய வாக்கு, வல்ல அல்லாஹ்வினுடைய கூற்று.
எனவே குர்ஆனில் இறைவன் வஹியாக சில செய்திகளை தந்திருப்பது போல குர்ஆனில் பதியப்படாத குர்ஆனாக இல்லாத நிலைகளிலும் வஹியினுடைய அம்சங்கள் இருக்கிறது என்பதனை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த உலகில் எவரிடத்திலும் ஒரு மாணவனாக இருந்து கொண்டு பெருமான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. காரணம், அவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிற தகுதி உலகில் எவருக்கும் இல்லாமல் இருந்தது. எனவே அவர்களும் யாருக்கும் மாணவராக இல்லாமல் இருந்தார்கள். எனவே இறைவனின் புறத்திலிருந்து நேரடியாக பெறப்பட்ட அந்த ஞானத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு வெற்று நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க இறைவனின் புறத்திலிருந்து ஞானம் பொங்கி பொங்கி வழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏந்திக் கொண்டார்கள். அந்த ஞானத்தின் எல்லை மிக விரிவானது பெருமக்களே. எவ்வளவு பெற்றார்கள் கணக்கில்லை, எவ்வளவு பெற்றார்கள் கணக்கில்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்ஆவினுடைய குத்பாவில் அவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுது உலகம் தோன்றியதிலிருந்து இந்த உலகம் அழிகிற அந்த கடைசி நிமிடம் வரை நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பற்றிய குறிப்புகளை உணர்த்தினார்கள், குறிப்புகளை சொன்னார்கள். அமர்ந்திருந்த தோழர்களில் சிலர் அவற்றை மனனம் செய்து கொண்டோம், சிலர் மறந்து விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில் சகல செய்திகளையும் சொன்னார்கள். சிலர் அதனை மனனம் செய்து கொண்டார்கள், சிலர் அதனை மறந்து போனார்கள் என்று ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவற்றையெல்லாம் அறிவித்தார்கள். வஹி என்பதனுடைய ஒரு முழுமையான பரிமாணம் எப்படிப்பட்டது, எங்கே போகிறது, இந்த சமூகத்தை எங்கே கொண்டு நிறுத்துவதாக உத்தேசம், எங்கே கொண்டு போய் நிறுத்துவதாக உத்தேசம். இந்த சமூகத்தை வெறும் ஒரு வெற்று நிலையிலே, ஒரு வெறுமனை இருக்கிற நிலையில், சத்தற்ற, சாரமற்ற, பண்பாடற்ற, முதிர்ச்சியற்ற ஒரு நிலையில் இந்த சமூகத்தை நிறுத்துவதுதான் சில சக்திகளின் திட்டமும் தீர்மானமும் என்றால், அந்த சதிகளுக்கு பின்னால் நாம் போவதில், பயணிப்பதில், பார்ப்பதில், பரவசப்படுவதில், வியப்பதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெருமக்கள். ஏனென்றால் அது நம்முடைய ஈமானை உழை வைக்கிற காரியம். நாம் சேர்த்து வைக்கிற, நாம் பொக்கிஷமாக பாதுகாக்கிற அந்த ஈமானை தீர்த்து போக வைக்கிற ஒரு காரியம் என்பதை நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய நேரடியான பார்வையில் இருந்தது இல்லையா? பிறக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு அம்சங்களில், பல்வேறு சூழல்களில் பிறந்தார்கள். ஹத்தனா இடப்பட்ட, விருத்த சேதனம் செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். தலைக்கு எண்ணெய் பூசிய நிலையில் பிறந்தார்கள். கண்களில் சுருமாயிடப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வான் நோக்கி உயர்த்திய நிலையில் பிறந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பு. தன்னுடைய ஆட்காட்டி விரலை வான் நோக்கி உயர்த்திய நிலையில் இந்த உலகில் பிறந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு தருகிற செய்தி. பிறந்த நேரத்தில் எந்த ஆட்காட்டி விரலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிய நிலையில் பிறந்தார்களோ, காலம் கடக்கிறது. பெருமானாரினுடைய ஹஜ்ஜத்துல் வதா, அவர்கள் ஹஜ் செய்கிற நேரம் தோழர்கள் 1,00,000 மேலான தோழர்கள் திரண்டு நிற்கிறார்கள். எல்லா செய்திகளையும், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேருரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திவிட்டு தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி முடித்து விட்டேனா? என்னுடைய பணியை, என்னுடைய தூதுத்துவத்தை நான் முழுக்க உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முழுக்க நீங்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்காட்டி விரலை வான் நோக்கி உயர்த்திய நிலையில் அல்லாஹும்ம ஷ்ஹத் என்றார்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத் என்றார்கள். எந்த ஆட்காட்டி விரல்? பிறக்கிற பொழுது எந்த விரலை உயர்த்திய நிலையில் பெருமானார் அவர்கள் பிறந்தார்களோ அந்த ஆட்காட்டி விரலை பெருமானார் அவர்கள் தன்னுடைய திருப்பணியை செய்து முடித்த நிறைவோடு, இந்த உலகத்தில் எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை பெருமக்களே. சீடர்கள் மிக குறைவாக இருந்தார்கள், கொள்கையின் வழி நடப்பவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகில் எதற்காக வந்தார்களோ, எந்த பணியை நிறைவு செய்வதற்காக வேண்டி வந்தார்களோ அந்த பணி நிறைவானது என்கிற மனநிறைவோடு இந்த உலகில் கண்மூடிய ஒரு பாக்கியம் பெருமானாருக்கு மாத்திரம்தான் இருந்தது. பெருமானாருக்கு மாத்திரம்தான் இருந்தது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களையும் அல்லாஹ் வடிவமைத்திருந்தார், ஒரு செதுக்கி வைத்திருந்தார். எனவேதான் பெருமானாரின் வாக்குகள் அவ்வளவு தெளிவாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பெருமானார் அவர்களுக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டுகிற, அவர்களுக்கு மாத்திரம்தான் வழிகாட்டுகிற அந்த வலிமை இருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அவர்கள் எல்லா துறைகளிலும் அந்த வழிகளை சொல்லி தந்தார்கள். குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழில்துறைகளாக இருக்கட்டும், மனிதன் என்னென்ன கட்டங்களில் அவன் பங்கெடுக்கிறானோ அவற்றிலெல்லாம் பெருமானாரின் பார்வை இருந்தது, பெருமானாரின் வார்த்தை இருந்தது. வழிகாட்டுதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? எல்லாரும் எல்லா சூழல்களுக்கும் வழிகாட்டி விட முடியாது. நாம் ஒருவரை நினைத்திருப்போம், இவரு நமக்கு ஒரு பெரிய ஆளு, நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தந்துடுவாரு அப்படின்னு ஒரு ஆள் நினைப்போம். இது மாதிரிதான் ஒரு ஆள் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனான், கண்ணில் பிரச்சனை, டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனா டாக்டர் கேட்கிறார், என்னப்பா இதுக்கு வந்திருக்கிற? இல்ல டாக்டர், நான் எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது எனக்கு. அப்ப டாக்டர் கேட்டார், எதுக்கு? அதுக்கு 4 பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. எதை கேட்டாலும் பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொன்னதுக்கு அவன் டாக்டர் சொன்னார், எதுக்கு 4 பேர் வந்திருக்கிறீங்க. இது மாதிரி நாம் சில நேரங்களில் சிக்கிக்கொள்வோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதற்கு பதிலாக பெரும் பிரச்சனைகளில் நம்மை சிக்கி வைக்கிற சில நிலைகள் ஏற்பட்டுவிடும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிகாட்டுதல் மிக தெளிவாக இருந்தது பெருமக்களே, மிக தூய்மையாக இருந்தது. தோழர்களை இந்த உலகத்தில் தோழர்கள் என்று அழைத்தது பெருமானார் அவர்கள் மாத்திரம்தான். பக்தர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள், சீடர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அஸ்ஹாபி என்றார்கள், என்னுடைய தோழர்கள் என்றார். கொள்கையின் வழி நடப்பவர்களை தனக்கு உரிய சமமான ஒரு இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் வழங்கினார்கள். சஹாபிகளை பொறுத்தவரை அவர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தீர்வு தந்தார்கள் தெரியுமா? அவர்களை எப்படியெல்லாம் உற்சாகம் படுத்தினார்கள் தெரியுமா? தோழர்களிடத்தில் எவ்வளவு சமமாக அவர்கள் பழகினார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பசி நேரம், இரவு பொழுது, அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டு சமைத்து சாப்பிட வேண்டிய ஒரு கட்டம். அப்போது தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை மேற்கொள்கிறார்கள். ஒருவர் சொன்னார், கொண்டு வந்திருக்கிற ஒட்டகத்தை அறுக்கிற பணியை நான் செய்கிறேன். இன்னொருவர் சொன்னார், அதனை மாமிசத்தை துண்டு துண்டுகளாக நறுக்கி தருகிற அந்த பணியை நான் செய்கிறேன். ஒருவர் சொன்னார், அலைய தபுகா, சமைத்து தருகிற பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹதப், இந்த கரித்துண்டுகளை சமைப்பதற்காக வேண்டி விறகு சேகரித்து தருகிற அந்த பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்றார்கள். விறகு சேகரித்து தருகிற பொறுப்பை நான் ஏற்கிறேன். தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், செய்கிற காரியங்களில் அவற்றையும் இணைத்துக் கொண்டு நாங்களே சேர்த்து செய்து விடுவோமே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு காரியத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் மாத்திரம் சும்மா இருப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார்கள். அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்மைகளை பார்க்கிறோம். தோழர்களை பெருமானார் அவர்கள் வழிநடத்தியதை பார்க்கிறோம். உற்சாகமற்று, நம்பிக்கை இழந்து, கவலையோடு
சில நேரத்தில் அந்த தோழர்கள் காட்சி அளிக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஆறுதல் மிக பலமாக இருந்தது. பெருமக்களே, சாதாரணமான சஹாபிகள். பிலால் அவர்களை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எவ்வளவு கடைநிலை மனிதராக இருந்தவர். பார்ப்பதற்கு அடுத்தவர்கள் முகம் சுளிக்கிற ஒரு உடல் அமைப்பை கொண்டவர்கள். எல்லோரும் நெருங்கியவிடத்தில் பேச முடியாது. இஸ்லாத்தில் அவர் வருவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் இடத்தில் கேட்கிறார்கள். பிலால், ஆச்சரியமாக இருந்தது. சொர்க்கத்தை நான் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நான் அந்த பாதை வெளியே வருவதற்கு முன்பாக உன்னுடைய பாத அடியின் ஓசையை நான் கேட்டேனே என்றார்கள். பிலால் அசந்து போகிறார். பிலால் அதிர்ந்து போகிறார். யார சொல்லலாம், சொர்க்கத்தை நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய பாத அடியின் ஓசைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று ஹஜ்ரத் பிலால் அவர்கள் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்ன காரியம் நீ செய்து வருகிறாய்? தொடர்ச்சியாக அப்படி என்ன காரியம் செய்து வருகிறாய்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வேறொன்றும் இல்லை. நான் எப்போதும் ஒதுவோடு இருக்கிறேன். ஒதுவோடு இருப்பது என்பது தூய்மையின் அடையாளம் இல்லையா? இறைவன் என்னை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பதற்காக வேண்டி அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக 2 ரக்காத்துகளையும் தொழுது கொள்கிறேன். இந்த காரியத்தை நான் தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்தார்கள், அங்கீகரித்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த தோழரின் சாதாரணமான ஒரு மிகச் சாதாரணமாக இருந்த அந்த தோழருக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு ஆன்மீக வெளிச்சத்தை, ஒரு ஆன்மீக உயர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்து கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். குடும்ப ரீதியான பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள். ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த வருஷம் உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன். அந்த வருஷம் உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன், துஆ செய்யுங்க. இப்ப அந்த பழக்கம் கொஞ்சமா விட்டு போச்சு. பெரிய ஆட்களை பார்த்து நமக்கு பிறந்த குழந்தைகளை பெரிய ஆட்கிட்ட கொடுத்து என் குழந்தைக்காண்டி துஆ செய்யுங்க அப்படிலாம் பழக்கம் இருந்துச்சு. ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி செய்கிற பொழுது ஹஜ்ரத் எனக்கு துஆ செய்யுங்க. ஹஜ்ரத்திட்ட மட்டும் சொல்றதல்ல, நண்பர்களிடத்தில் சொல்லலாம். நாம் யாரை பெரிதாக மதிக்கிறோமோ அல்லது யார் பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அணுகி எனக்காக, என் காரியத்திற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த சகவாசத்தின் விளைவாக அல்லது வாசனை அடிப்பதன் காரணமாக இது மாதிரியான காரியங்களில் கொஞ்சம் கவனம் குறைவு நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உம்ராவிற்காக வேண்டி நியத்து செய்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை பிடித்து சொன்னார்கள், லா தன்சானி ஃபீ துஆயிக்கும் யா உஹை, உமரே, உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்றார்கள். உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாத அனுபவம் அது என்றார்கள். என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாத அனுபவம் அது. பெருமானாரிடத்தில் என் பயணத்தை சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் துஆ செய்வதற்காக வேண்டினார்கள். எந்த பெருமானார் அவர்கள்? அவருடைய கல்வில், அவருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன விஷயம் உதிக்கிறது என்றால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார் இல்லையா? காபாவை நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய உள்மனதில் மீண்டும் காபாவை நோக்கி தொழுதால் நன்றாக இருக்குமே என்கிற எண்ணம் இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. அல்லாஹ் சொன்னார், நீங்கள் நினைத்தது போல, நீங்கள் மனதில் எண்ணியது போல நாம் உங்கள் முகத்தை காபாவின் நோக்கி நாம் திருப்பி வைக்கிறோம் என்றான் அல்லாஹ். ஒரு எண்ணத்தை அல்லாஹ் நிறைவு செய்து தருகிறான். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள், கவலை தோய்ந்த முகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் உங்களை அடியொற்றி உங்களின்
கரம் பற்றி உங்களின் வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்கிற வடிவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு மனக்குறை உண்டு. என்னை பெற்றெடுத்த தாய் மார்க்கத்தை ஏற்கவில்லை என்பது மாத்திரமல்ல, நான் வீட்டிற்கு செல்கிற பொழுதெல்லாம் உங்களை குறித்து குறை கூறிக் கொண்டிருக்கிறாள், குறையாக பேசுகிறாள். என்னுடைய நெஞ்சம் பொறுக்கவில்லை. பெருமானவர்களே, என் தாய்க்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும். என் தாய்க்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வந்து நிற்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா. அபூ ஹுரைரா அவருடைய தாயாருக்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத் செய்வாயாக, நீ வழிகாட்டுவாயாக. இந்த சுக செய்தியை, சோபன செய்தியை சுமந்த நிலையில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்கிறார்கள். வாசலின் கதவை தட்டுவதற்கு முன்பாக உள்ளே இருந்து தண்ணீரின் சலசலப்பு சப்தம் கேட்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், நான் வாசலை தட்ட நினைத்தேன், உள்ளே தண்ணீரின் சப்தம் கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய தாய் ஒலுவெடுத்துக் கொண்டு தன்னுடைய உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு நான் தட்டுகிற அந்த கதவின் வாசலை திறந்தால் நான் உள்ளே போனேன். என் கைபிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று என் தாய் சொன்னாள். எனக்கு புரிந்தது, நான் உணர்ந்து கொண்டேன். பெருமானாரின் வார்த்தைகள் எவ்வளவு விரைவாக நிறைவேறிவிட்டதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர்களின் எண்ணத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான், அவர்களின் ஒரு வார்த்தையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். அந்த பெருமானார் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்திலே உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதே என்றார்கள். எல்லா நிலைகளிலும் பெருமானார் அவர்கள் தன்னை அடக்கி வைத்திருந்தார்கள், தன்னை அடக்கி வாசித்தார்கள். எங்கும் எதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முழுக்க முழுக்க வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று வரலாற்றின் எந்த பக்கங்களிலும் அவர்கள் விரும்பியதற்காக எந்த வகையான சான்றுகளையும் நாம் சொல்லிவிட முடியாது. மிகப்பெரிய ஆன்மீக நிலைகளிலும் ஒரு மக்களின் சக்தியாகவும் ஒரு அரசாட்சியை நிறுவிய ஒரு தலைவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தாலும் கூட தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் மிகுந்த எளிமையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினார்கள். ஆனால் முழுக்க முழுக்க பேரறிவு கொண்டவர்களாக இருந்தார்கள். மூத்தா யுத்தம் நடைபெறப் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திற்காக வேண்டி தோழர்களை தளபதிகளாக நியமனம் செய்து அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகிற பொழுது எந்த யுத்தத்திற்கும் பெருமானாரின் அறிவிப்பு இப்படி இருந்ததில்லை. ஒரு படைக்கு ஒரு தலைவர் என்கிற அமைப்பில் தான் பெருமானார் அவர்கள் படைகளை அனுப்புவது வழக்கம். இந்த யுத்தத்திற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் அனுப்புகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த படைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் தலைமை ஏற்பார். அவரின் கைகளில் கொடி இருக்கும். அவர் இறந்து போனால் அந்த கொடியை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஏற்றுக்கொள்வார். அவரும் இறந்து போனால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொடி பிடித்து முஸ்லிம்களின் அணியை வழிநடத்தி செல்வார். அவரும் இறந்து போனால் படை கூடி யாரை முடிவெடுக்கிறதோ அவரின் தலைமையில் இஸ்லாமிய படை தன்னுடைய களப்பணிகளை ஆற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். அன்பிற்கினியவர்களே, யோசித்து பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டார்கள். தோழர்களுக்கு புரிந்து போனது, தோழர்களுக்கு புரிந்து போனது. ஒரு யுத்தத்திற்கும் இந்த முறையை பெருமானார் அவர்கள் பின்பற்றாமல் 3 பேர்களை அடுக்கடுக்காக பெருமானார் அவர்கள் பெயர் சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் இந்த யுத்த களத்திற்கு பின்னால் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பெருமானாரின் சொல்படியே ஸைத் இப்னு ஹாரிஸா இறக்கிறார், ஷஹீதாகிறார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொடியேறுகிறார், அவரும் குத்துப்பட்டு இறக்கிறார். நோன்பு வைத்திருந்த நிலையில் பெருமானாரின் வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சஹாபிகள்? பெருமானாரின் வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையின் முடிவாக வந்துவிடும் என்பதில் அவர்களுக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. பெருமக்களே,
ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது நோன்பாளியாகவே இருக்க வேண்டும் என்கிற நிலையில் நோன்பு பிடித்துக் கொண்டு களத்தில் இருந்தார். அவரின் கைகளிலும் அந்த கொடி இடம் மாறி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவருடைய கைகளுக்குள் வந்தது. நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த ஞானம் பெருமானாருக்கு எப்படி இருந்தது? வல்லமக மாலம் தக்குன் தாலம், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஞானத்தை வழங்கினார். நீங்கள் பத்ரில் பார்க்கலாம், உஹதில் பார்க்கலாம். இந்த இடத்தில் இவன் செத்து கிடப்பான், இந்த இடத்தில் இவன் கொலையுண்டு கிடப்பான், இந்த இடத்தில் இவனுடைய சாவு நிச்சயம் என்று பெருமானார் தன்னுடைய கைகளில் இருக்கிற குச்சியை வைத்துக் கொண்டு வட்டமடித்து இந்த இடத்தில் இவன் என்று எவனை குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த இடத்தில் அவன் செத்து கிடந்தான் என்பது வரலாறு. பெருமானாருக்கு இந்த ஞானம் எப்படி இருந்தது? இந்த ஞானத்தை தந்தது யார்? வல்ல அல்லாஹ் ஜல் ஷானுஹு தஆலா அவர்களுக்கு தந்தான். எனவே அந்த முழுமையான வழிகாட்டுதலுக்குரிய தகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையாக ஏற்று நடக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. ஆனால் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போக்கு இல்லை, இல்லையா? அப்படிப்பட்ட போக்கு இல்லை. பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெருமானாரின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் பெருமானாரின் வார்த்தைகளை அலட்சியம் செய்கிற நேரத்தில் அதனுடைய பாதிப்பை ஒரு கட்டத்தில் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். பெருமக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர் ஹுசன் என்று பெயர் வைத்திருந்தார். அவருடைய பெயர் ஹுசன். ஹுசன்டா என்ன பேரு? அர்த்தம் கவலைன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு ஹசீனாண்டு நம்ம பேர் வச்சிருப்போம், இல்லையா? ஹசீனா அப்படின்னு பேர் வச்சிருப்போம், அல்லது ஹசனா அப்படின்னு பேர் வச்சிருப்போம். ஆனா அழைக்கிற நேரத்தில் அந்த சீன் என்கிற எழுத்திற்கு பதிலாக உச்சரிப்பில் கொஞ்சம் அழகு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சீன் என்கிற இடத்தில் ஜெட்டுடைய இடத்துல ஹசீனான்னு சொல்லுவோம், இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. ஹசீனா என்றால் அழகு, ஹசீனா என்றால் கவலை, குத்துக்கம் என்று அர்த்தம். எனவே உச்சரிக்கிற நேரத்தில் சரியா உச்சரிக்கணும். பேர் வைக்கிறதுல கூட ஒரு அழகு இருக்கிறது, ஒரு நேர்த்தி இருக்கிறது. ரஜனத்துல கொடுத்து பிறந்த பிள்ளைய அஜரத்து ஊர்லயே யாருக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கக்கூடாது. ஊர்லயே யாருக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கக்கூடாது. லேட்டஸ்டா வைக்கணும் பேரு. எப்படி வைக்க முடியும்? எப்படி வைக்க முடியும்? பெரியார் இருக்கிறாரு, தந்தை பெரியார், பகுத்தறிவு தந்தை என்று சொல்லுகிறார்கள். அந்த பெயரை முஸ்லிம்களின் வரலாறிலிருந்து அவர்கள் இரவல் வாங்கி கொண்டார்கள். அந்த பெயர் முற்றிலுமாக பொருந்திப்போவது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம்தான். அந்த பெரியாரு ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குழந்தைய கையில கொடுத்து பேர் வைங்கன்னாங்களாம். பெரியார் அந்த குழந்தைக்கு லண்டன் பேர்